Friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி வந்து எப்படி வந்து புது டிஜிட்டல் ஃபார்மேட் ஓட்டர் ஐடியை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2018, 17 அந்த சம்திங் அந்த இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டர் ஐடி தான் கொடுத்துட்ருந்தாங்க. அதாவது ஜெராக்ஸு பிளாக் அண்ட் ஒயிட் தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2019, 20 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஐடி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க. அது வந்து இப்போ ஃபியூச்சரில் போக போக அது வந்து ஒர்க் ஆகாது, செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உடனே வந்து குயிக் அப்படி வந்து இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எப்படி வந்து வாங்குறது, அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய கார்டு தான் இருக்குது. அது நீங்களே வந்து உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் நீங்களே உங்களுடைய மொபைல் மூலிமாவே அப்ளை பண்ணி கொடுத்து வாங்கிக்கலாம். அது வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருன்னா அந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தோட பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. அதாவது நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு புதுசாக வர்றீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அஸ் ஏ நியூ யூசர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு இந்த கேப்ஷா கோட் அப்படியே கேட்டு இந்த பார்த்து இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர்னால் என்னென்னு கேட்டிருந்தீங்க. எபிக் நம்பர்னால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தான். அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் ஃபோட்டோஸ் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே லாஸ்ட் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 1 வந்து ஓப்பன் ஆகும். ஃபார்ம் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்கோம். அதாவது ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள சட்டமன்ற தொகுதியை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் ஆஃப் த எலெக்டர்னு இருக்கும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் வந்து பேர் வந்து எப்படி இருந்துச்சோ அதே இப்படி போட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல தமிழ்லையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாவுடைய பேர் வந்து கொடுத்துக்கோங்க. தமிழ்லையும் என்ட்ரு பண்ணணும். இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். அப்படி வரல பட்சத்தில் இந்த இடத்துல வந்து கீபோர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து கேட்பாங்க. அதாவது ஏஜாகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலாக ஃபீமேல்னு கேட்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்பாங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தமிழ்லையும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஏரியா பின்கோடு, உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, எபிக் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீசன் ஃபார் அப்ளையிங் டூப்ளிகேட் கார்டுன்னு கேட்குது. அதனால் வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொலைஞ்சு போச்சுன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா என்னுடைய பழைய கார்டு வந்து நான் புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இந்த நான் சொல்கிற மெத்தட் வந்து 2 விதமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தொலைஞ்ச ஓட்டர் ஐடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 விதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஐ வில் கலெக்ட் எபிக் ஃப்ரம் VRC/CSCன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஓட்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் போய் அந்த கார்டு வந்து சிஎஸ்சி சென்டரில் நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் போய் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய இங்கே கொடுத்துருக்கீங்க பார்க்கலாம் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமுச்சு வச்சுருவாங்க. அதுக்கு வேணும்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கலெக்ட் எபிக் ஃப்ரம் BLO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது போத் லோக்கல் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அது மூலியமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா செல்ஃப் அட்ரஸ் வந்து ஸ்டாம்ப்டு
என்க்ளோஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய வீட்டை தேடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளேஸ் கேட்கும், அதாவது உங்களுடைய ப்ளேஸ் வந்து ஏதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கேப்ஷா கோட் அப்படியே கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து ஒரு டைரியிலேயோ இல்லை உங்களுடைய மொபைலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்லேயே இருக்கும், அதை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க 1 or 2 வீக்குக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 2021 அந்த ஜனவரியில் பிப்ரவரி அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் மும்மாரமாக நடந்துகிட்ருக்கிறதுனால இப்போ ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை தொலைஞ்ச கார்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்திருக்கனால எந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்க ரொம்பவே நன்றி.